இடத்து பேர் வெள்ளிமலை சாரல். வெளிமலை சாரல். முனிவர்கள் வேள்வி நடத்தியனால வெள்ளிமலை சாரல் பேர் இருக்கு. தெரியுமே, நியாயமான விஷயம். இந்த இடம் யாருக்கு சொந்தம்? இந்த இடம் எங்களுக்கு சொந்தம். தேவையில்லாம் பேசாத, பேசுறேன்னா முறையா பேசு. நாடு முறையா தான் பேசிட்டு இருக்கேன். இடத்து பேர் வெள்ளிமலை சாரல். வெளிமலை சாரல். முனிவர்கள் வேள்வி நடத்தியனால வெள்ளிமலை சாரல். உங்க இடம் சொல்றிய, உங்க அப்பா நம்பிமலை சாரல் இருக்கா? இல்ல. இல்ல உங்க அம்மா நங்கியம்மன் மலை சாரல் இருக்கா? இல்ல. இல்ல வள்ளிமலை சாரல் இருக்கா? இல்ல. இல்ல வீரத்தேவன் மலை சாரல் இல்ல. அப்புறம் எப்படி ஓடம் சொல்லு? வெளிமலை சாரல். ஏய், இடம் எனக்கு சொந்தம் சொல்றோம்னா அதுல ஒரு காரணம் இருக்கு. நான் காரணம் இல்லாம சொல்ல மாட்டேன். சும்மால வரக்கூடாது, சரியா? காரணம் இல்லாம பேச மாட்டேன். அப்படியா? ஆமா. சரி, அண்ணன் யாருன்னு சொல்லுங்க. தம்பி யாரு சொல்லுங்க. அண்ணன் யாருன்னு கேட்டோம், தம்பி யாருன்னு கேட்டோம் கேட்பேன். அண்ணனுங்களுக்கெல்லாம் நான் தான் தம்பி, தம்பிகளுக்கெல்லாம் நான் தான் அண்ணன். நாங்க மொத்தம் 10 பேர் வந்தோம். நாங்க மொத்தம் 7 பேர் பிறந்தோம். என்ன போட்டியா? இல்ல நான் இப்ப சாப்பிடுறேன். இல்ல போட்டியா நீ? அது போட்டி. நான் மொத்தம் 10 பேர் வந்தங்க. நாங்க மொத்தம் 7 பேர் பிறந்தவங்க. நீங்க 10 பேர் சொல்லுங்க பாப்போம். ஏய், 10 பேர் பேர் தெரியாமையா கட்டைய பிடிச்சிட்டு இருக்கேன் நானே. 7 பேர் பிறந்தவா நான் அங்கே ஆட்டிட்டு வாரு. ஏய், ஏன் 10 பேர் வேற நான் அந்த மேடையில சொல்றேன்டா சத்தியம். 7 பேர் நான் சொல்லுவேன் சத்தியமா. ஏய், நான் எத்தனையோ காவலர்கள் கேட்டிருக்கேன், பேர் சொல்றது இல்ல. நீ பேர் நான் சொல்லுவேன். சத்தியம் பண்ணிட்ட பேர் சொல்றேன். சத்தியம் பண்ணி சொல்லுவேன். ஆத்தா முத்தால வேலை சத்தியமா நான் பேர் சொல்லுவேன். பாப்பம்யா, உன் திறமை என்ன என் திறமை என்னன்னு பாத்துருவோம். பாத்துருவோம். முறைப்படி ஆசான் எழுதி கொடுத்த முறைப்படி நான் சொல்றேன். தக்கன், வசிஷ்டன், பிறகு ரிது, மரீசி, புலசியர், ஆங்கிரசர், அத்திரி, புலவர், நாரதர், மொத்தம் நாங்க 10 பேர் வந்தோம்யா. நாங்க 7 பேர் பிறந்தோம். சொல்லியா? சாரிசா, விஸ்கி, ஓல்ட் பங்கு, மானிடர், சீசஸ், பிரிட்டிஷ் எம்பையர், பக்காடி. என் வாத்தியார் எழுதி கொடுக்கலையே. இல்ல, எனக்கு வாத்தியார் எழுதி கொடுத்தது தக்கன், வசிஷ்டன், பிறகு ரிது, மரீசி, புலசியர், ஆங்கிரசர், அத்திரி, புலவர், நாரதர். எனக்கு எழுதி கொடுத்தாரு. ஓ வாத்தியார் உனக்கு எப்படி எழுதி கொடுத்தாரு? சாரிசா, விஸ்கி, ஓல்ட் பங்கு, மானிடர், சீசஸ், பிரிட்டிஷ் எம்பையர், பக்காடி. எங்க அண்ணன் தம்பிக்கெல்லாம் தனித்தனி குணம் இருக்கு. எங்க அண்ணன் தம்பிகளுக்கு குணம் வேற மாதிரி. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு திசையிலிருந்து ஒவ்வொரு வேலைகளை பார்க்கக்கூடியவர்கள். எங்க அண்ணன் தம்பி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு குணம் ஒவ்வொரு மாதிரி இருப்பேன். எங்க அண்ணங்கெல்லாம் சாபத்தை கொடுத்தாங்கன்னா திருப்பி மீட்டி வாங்க முடியாது. எங்க அண்ணன் உள்ள போனாங்கனாக்கா என்ன நடக்கணும் தெரியாது. சரிடா, நான் உங்க அண்ணன் தம்பி விசாரிக்கிறேன்டா. விசாரிங்க. சானக்சானுடைய குணத்தை காட்டு சொல்றா. சானக்சா என்னடா அவனுவா? அவன் எப்பவுமே மதம் தான் இருப்பான். கோபப்பட மாட்டான். ரொம்ப கோபப்படாம மதம் இருப்பான். ஆமா. சரி, இந்த விஸ்கிங்கிறவன் எப்படி இருப்பான்? அவன் கொஞ்சம் கோபம் கூட போயிடுச்சு அப்படியே வெண்டு தலையை புடுங்கிடுவேன். பெரிய தலைவலி. அவன் எவன் தலையா இருந்தாலும் பிடிக்கிறானா? தலைவலி கொடுத்துருவேன். மானிடர்னு ஒருத்தர் சொன்ன இல்ல? ஐயோ மகா மட்டமானவன். அவன் என்ன செய்வேன்? கழுத்தை கரன்னு அறுத்துருவேன். மோசமான போல இருக்குடா. மோசமானவன். சரி, அவனுடைய 5000 ஒருத்தன் சொன்ன. அவன் கோபம் வந்துருச்சு பொங்கி வலிச்சிருவேன். கோவம் வந்தா பொங்கி ஊத்திருவேன். கண்ணீர் பொங்கி வந்து அப்படியே பொங்கிடுவனுக்கு. அடுத்து வேற யாரு பேரு சொன்னீங்க? 4 பேரு. பக்காடி. பக்காடி. அவன் எப்படி வக்கல்ல? அவன் எப்படி? அவன் நல்லா வந்தா அவன் பிரச்சனை இல்லாதவன். வீட்டுக்கு தெரியாம இருப்பான். திடீர்னு கொஞ்சம் கூட விட்டாலாக்கா வெளியே தள்ளிடுறான். வீட்டுக்கு தெரியாமலே இருப்பான். யாராலும் அவனை கண்டுபிடிக்க முடியாது எங்கே இருக்கான்னு. கொஞ்சம் கூட கோபம் போயிடுச்சுன்னா தள்ளிடுறேன் வெளியே. எந்த வார்த்தையா இருந்தாலும் வெளியில கக்கிடுறது. உண்மையா கக்கிடுவேன். அதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். ரைட்டு, இவன் பக்காடி அப்படி கண்டுபிடிச்சிடலாம். என்னடா இவங்க இவ்வளவு பழக்க வழக்கமானவங்க இருக்காங்க. தேவலோகத்தோட அப்படி இல்லடா. அங்கெல்லாம் இவங்க மகா கிரிமினல் முடிச்சு வைக்க. இன்னும் 2 பேர் என்னமோ சொன்னீங்களே. இன்னொரு 2 பேர் சொன்னீங்க. சானக்சா, விஸ்கி, ஓல்டு மங்கு. ஆமாமா, இவனுக்கு அவன் என்ன பழைய காலத்தாலோ ஓல்டு மங்குன மருத்துவருங்க. அப்படியா? ஆமா. அவன் மருத்துவமனையில் இருக்கிறான். நெஞ்சு சளி, மூக்கடப்பு, இதுக்கெல்லாம் அவனை கொண்டு போய் அவன்கிட்ட மருந்து கேட்டோம்னா கொஞ்சோண்டு பெப்பரை கலந்து சாப்பிட்டோம்னா சரியாக்கி விட்டுருவேன். ஓல்டு மங்கு.
என்னடா இவ்வளவு திறமை உடம்பு உள்ள வலியெல்லாம் மசாஜ் பண்ணி விடுவேன் இங்கே மூட்டு வலியெல்லாம் சரி பண்ணி விடுவேன். அப்புறம் இன்னொருத்தன் பேர் என்னமோ சொன்னீங்களா, அது எனக்கு வரிசையில் அதை பற்றி தெரிஞ்சிருந்தா கரெக்டாக சொல்லிடுவேன். அவங்களுக்கு தெரியல விடுங்க, அவங்களோட குணமெல்லாம் மட்டமான பையன். இவ்வளவு மோசமானவங்கள சொல்கிறேன். அப்போ உன்ட்ட பார்த்து தான் நான் நடக்கணும். ரொம்ப பார்த்து நடக்கணும். பக்காடியை கிளப்பி விட்டு கிளம்பிடுவேன். இல்லை அவன் வேணாப்பா, அவன் உண்மையெல்லாம் சொல்லிவிட்டானா போச்சு. அவன் உண்மையை சொல்லிவிடுவேன், ஒரு இடத்து போல இருக்க மாட்டான். சரி இவங்களோட நான் பழகலாமா பழகக்கூடாதா? வேண்டாம், அது இவங்களோட கூட்டே வச்சுக்காதீங்க. மோசமானவங்களா? மோசமானவங்க. மாப்பிள்ள உங்களுக்கு எதுவும் பழக்க வழக்கம் இருக்கா? அவன் ரொம்ப நெருங்கின பழக்கமா இருக்கான். இப்போ இல்லை. எத்தனை நாளா? இல்லை அது அவங்க பூராத்தையும் கொண்டாந்து தூண்டி கருப்பு கோயில் இருக்குல்ல, அங்கே சத்தியம் வாங்கிட்டு மாப்பிள்ளை அவங்கள பூரா வேற அவங்களோட சேரக்கூடாட்டாங்களா? சேரக்கூடாதுன்னு சத்தியம் வாங்கி இப்போ ஒரு வாரம் தான் இது இந்த தூண்டி கருப்பு கோயில்ல சத்தியத்தை அவங்கள்ட்ட இனிமே உங்களோட பேச மாட்டேன்னா நீங்க வந்து சத்தியம் பண்ணிட்டு தான் வந்தாப்ல. என்னையும் சொல்லிட்டு இருக்காங்க வீட்டுல, அண்ணன் தம்பியில சரியில்லை, அவங்க குளம் சரியில்லை, நீ தூண்டி கருப்புகள் போடானாங்க. இந்த கையை காட்டு, இதை பார்த்துட்டாலே எனக்கு அந்த ஞாபகத்தை வருது எல்லா பேருக்கு. பக்கத்துல தூண்டி கருப்பு கோயில். ஆமா, அதனால ரொம்ப திறமலாம் நீங்க போக வேண்டியது இல்லை. பூராத்தையும் ஒட்டுமொத்தமா பூராத்தையும் கட்ட வச்சுட்டு இல்ல சங்கத்துக்கு என்னோட யாரு நான் சொல்லியிருக்கேன் தூண்டி கருப்பு கோயில்ல என்னோட யாருக்குன்னாலும் இந்த 7 பேர் பழக்கத்தை வச்சுக்காதான்னு சொல்லிடுறேன். அதனால அவங்க பழக்கத்துல நல்ல பையன் இல்ல, பெரிய மாதிரி பேசுனேன். டேய் பெரியமுடா, உன் சங்கதியெல்லாம் எனக்கு தெரியும்டா. என்ன தெரியும்? இவர் சொல்லும் போதே அவர் திணறி சொன்னாரு, தமிழுக்கெல்லாம் வேந்தர்னு. என்னடா கிழிச்ச நீ இதுவரை வந்து என்ன எதை கிழிச்சா ஒத்துக்குருவியா? உனக்கு முதல்ல கசட்ட தவிர வள்ளினம் அங்கன நம்ம வள்ளினம் யாரோல வள்ளல இடிக்கணும் வள்ளின வள்ளினமே தெரியாம நீ வந்திருக்கீன்னா அப்ப நீ எந்த அளவுல பேச்சாளுங்க எனக்கு தெரியும்ல. வள்ளின வள்ளின தெரியாம வந்திருப்படா. அது தெரியாமலே ஒரு தமிழ் வேந்தன்னு பேர் இருந்தா அந்த தமிழுக்கு நம்ம ஏதாவது பிறந்ததுக்கு தமிழுக்கு தொண்டு செய்திருக்க வேண்டுமையா, தமிழுக்காக தன்னை அர்ப்பணித்திருக்க வேண்டுமையா. எத்தனை பேர் அர்ப்பணிச்சவங்க இருக்காங்க. என்ன என்ன ஜென்மா என்ன ஜென்மமா? இவர் சொல்றாரு சொல்லிட்டு திணறி போய் அவர் போய் ஓடினாரு. நீங்க இப்ப ஏன் சொல்றீங்க? இங்கடா நீ ஓ திறமையான என்ன நினைக்க? ஓ திற என்ன மிரட்டுங்க? இங்க சும்மா அது ஏய் மிரட்டுங்க. இந்தாரு கேவல கொண்டு தெரியாதா? மைக் அங்க கொண்டு தெரியாதா? வேற கைய வச்சு பாருங்க. இந்தாரு ஏன் கொண்டு தெரியாதா? நான் சொல்றேன் கொண்டு தெரியாதா? கை மாமா ஓட்டு மாமா. நான் கிறுக்கு போடா. கொண்டு தெரியாதா? கொண்டு தெரியாதா எனக்கு? ஓட்டலிருவே. அடிச்சு பாரு. வேற கைய வச்சு முதல்ல மாதிரில கொலை மாறுதுடா. கொலை மாறுச்சு. பக்காரி உள்ள போய்டா. கொலை மாறிடுச்சு. மாமா கைய வச்சு பாரு. நான் பேச்சு தான பேசுறேன். கைய வச்சு பாரு. சரியா கைய வச்சு பாரு. கைய வச்சு பாருங்க. கைய வச்சு பாருங்க. என்ன என்ன வரிபடுங்க? வேறட்டியா? அவர் தான் பேசுறது. அண்ணே இங்க இருங்கண்ணே. அந்தால குச்சி கொளுத்தி போய்ட்டாங்க அதனால. நீ தேவலாம் இந்த கைய வச்சு பாருங்க. கைய வச்சு பாருங்க. பேசிட்டு வந்திருக்கேன். தீ பிடிக்க. என்னது? தீ பிடிக்க. எங்கடா? வேற கைய வச்சு பாருங்க. என்னடா தீ பிடிக்க நோக்குறியா? என்னடா தீ பிடிக்குது? எதுலடா தீ பிடிக்குது? ஏய் எது? எதுலடா தீ பிடிக்குதுடா? சொன்ன ஒரு அளவுக்கு போற. என்னது? என்னது? என்னப்பா? தெரியாதா? கல்வி கலைவாணி குடியிருக்காங்க. அம்மா கொடுக்கு கல்வி கல்வி கலைவாணியா குடியிருக்காங்க. என்னை உருவாக்கி இந்த உலகிற்கு தந்த என் தாய் தகப்பனும் துணை என்னை நாடக உலகத்தை அறிமுகப்படுத்திய எங்க அண்ணன் மருகாபுரி ராஜா அண்ணனோட ஆசீர்வாதத்தோடு இருக்கேன். பாராட்டலமையா அந்த வகையில். ஏன் தெரியுமா? கல்வி கதிபதி கலைவாணி குடியிருக்கான்னு நான் சொன்னேன். எங்க அம்மா வெள்ளை கடை கொடுத்து வெள்ளை படிமூன்று வெள்ளை கமலத்து விட்டிருப்பார். வெள்ளை அரியாசனத்தில் அரசரோடு என்னை சரியாசனம் வைத்ததாயே கலைவாணி குடியிருக்கா. பாலும் தெளிதேனும் பாகும் பரப்பும் இவை நான்கு கடத்தலுக்கு நான் தருவேன். கோல வச்சு துங்க கருமுகத்து தூமணியே சங்க தமிழ் மூன்றுதா முழு முதற் கடவுள் விநாயகப் பெருமான வணங்கியிருக்கேன். குஞ்சலகும் கொடுந்தானை கோட்டழகும் மஞ்சள் அழகும் அழகல்ல நல்ல நெஞ்சத்துள் நடு நிலைமையாக இருக்கும் கல்வி அழகு அழகு என்று சொன்னார்களே. வாக்குண்டா நாமடமோ மாமடரா நோக்குண்டா வேறு உடுக்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கை மதம் தப்பாமல் சார்வர் நமக்கு என்று சொல்லி வைத்தார்கள்.
ஏன்னா உண்மையாவே திறமையா பேசுற மாதிரி தெரியுது. திறமை பேசுவேன். எத்தனை கவி தெரியும் உனக்கு? உங்களுக்கு எத்தனை தெரியும்? ஏய் உனக்கு எத்தனை அதை சொல்லியா? உங்களுக்கு எத்தனை தெரியும்? நான் ஒரு 10 கவி பேசுவேன். 10 படிச்சு வச்சுக்கிட்டு நாராயணான்னு உடப்பம் பட்டினது தனி கார் வேறு உங்களுக்கு. தனி கார். நாங்கள் மட்டும் இந்த வேட்டில் வரணும். நான் 100 கவி தெரியும். யாருமே இப்போ 10 கவின்னு சொன்னா கிண்டலை பார்த்துக்கலாம். டேய் நீ 100 பேசுனா நான் 500 பேசுவேன். 510 நான் பேசுவேன். நான் 1000 பேசுவேன். 1010 பேசுவேன். பார்க்கலாமே. உமக்கும் எமக்கும் போட்டி. வெறும் போட்டி கிடையாது. நான் வெற்றி பெற்று நீ தோல்வி விட்டால் இந்த உடம்புல ஒட்டு துணி இல்லாம இந்த கோவிலோட மேடையை 3 முறை சுத்தணும். சுத்தி பாரு. சத்தியம் சத்தியம் சத்தியம். இவ்வளவு நம்பிக்கை சத்தியம் பண்ற ஒருவேளை பேசிடுவியோ? அதே மாதிரி நான் வெற்றி விட்டு நீங்கள் தோல்வி விட்டால் இந்த மேடையிலிருந்து இனிமே இந்த கட்டையை நான் பிடிக்கல. ஏன் வேற கட்டை அடிச்சு வீட்டில் வச்சிருக்கீங்களா? சரியா? வேற கட்டையும் பிடிக்கலையா? அப்படி சொல்லுங்க போட்டி. அப்படியா? பாப்போம். சரி சரி. உண்ட சங்கு சேகண்டி தொண்டட 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 தங்க கோபுர தக 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 கற்பூர வாசன கம 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 கொண்டுமே நோக்கும் தடவாரி தெய்வமே. 5 கடத்திரை ஆடை முகத்திரை இந்திரர் பட்டினை நந்தி மருதரை யாரை கொள்திரை புத்திரமை தடு போட்டுகின்றோம். 8 திக்கும் 16 கோணமும் எங்கு ஒன்றாய் முட்டி ததுமை முளைத்தவரும் ஜோதி கட்டி சுருட்டி கக்கத்தில் வைப்பார் கருத்தில் வையார் பகல இரவன்மார் பாதகனை என்று சொன்னார். உள்ள பெருகோவில் ஊனொடும் ஆலயம் மன்னர் பேர் வாய்கோர வாசல் தெல்ல தெருகு ஜீவனி சிவலிங்கம் கள்ள புனைத்தும் கால மணிவிளக்கே. எதிரி இல்ல ஒருமான சோறுக்கு ஒரு சோறு பதம்னே அந்த பேச்சுக்கள் இங்க இல்ல. ஏன்னா காலத்தையும் நேரத்தையும் கருத்தில் கொண்டு நடிப்பவனே நல்ல கலைஞன். அதனால உங்களுடைய திறமை இருக்குன்னு எனக்கு தெரியும். ஆனால் திறமையை இவ்வளவு அழகாக வெளிப்படுத்துவீர்கள் என்பது தெரியாது எனக்கு. நிறைய கல்விகளை கற்றிருப்போம். அதை பயன்படுத்துவதற்கு நேரங்களும் காலங்களும் ஒத்துழைக்காது. அப்படியே ஒத்துழைத்தாலும் அதற்கு தகுந்தாற் போல் நம்மள்கிட்ட நிக்க இனிமே கட்ட பிடிக்க முடியாதுங்கிற பயம் வந்துருச்சு. அதனால தோல்வியை ஒத்துக்கிறாம இப்படி சமாளிக்கிறீங்களா? அப்படியெல்லாம் சொல்லாத ஐயா. என்கிட்ட பேச சொல்லி நீங்க ஒரு தடவை கை தட்டுங்க, கிளப்பிடுங்க. நீங்க எத்தனை எல்லாத்தையும் பேசிருக்கலாம். ரசிகர்கள் கை தட்டுவாங்கப்பா, எல்லாத்தையும் ரசிப்பாங்க. ஏன்னா நான் வந்திருந்து பார்க்குறேன் எல்லா விஷயங்களையும் ரசிக்கிறார்கள். ஐயா போட்டி போடலாம். என்ன செய்யணும்? மற்றவரிடமும் பேசி அவர்களிடம் திறமை இருக்கலாம் என்று பேசலாம். அவங்கள்ட்ட நீங்க விடுற வரைக்கும் பேசலாம். என்கிட்ட பேசி வெற்றி பெறுங்க பார்ப்போம். அப்படியா? விட மாட்டேன். 5 ஒன்றுபட்டால் 5 ஒன்றை தாவி 5 ஒன்றாக ஆரியர் காக ஏகி 5 ஒன்றுபட்டு அணங்குகின்ற அயலானூரில் 5 ஒன்று வைத்து அவன் அழைத்து காப்பான் ஆஞ்சநேய பெருமானானே. தோளுடைய செவியின் விடியேறுவோர் பூவன் மதிசூடி காலுடைய சுடலைப்படி பூச்சியன் உள்ள கவர்கல்வன் ஏனுடைய மணலாருடைய நாட்படி தேர்த்தால் சொல்லுது பீருடைய பிரம்மா பிரமவியை பெம்மானிவன் என்றோ. திறமை. ஏன்னா ஆன்மீக சிந்தனையுள்ள கவிகள் எல்லாம் நீங்கள் பேசுகிறீர்கள். அதுக்கே மகிழ்ச்சி, சந்தோஷப்படுறேன் நான். ஏன்னா விவரங்களை ஒரு சிலர் பேசும்போது அவர்களுக்கு உற்சாகப்படுத்த. ஏன்னா வெட்டனவே மெத்தனவே வெள்ளலாம் வேளத்தில் பட்டுருவும் கோல் பஞ்சில் பாயாது நெட்டிருப்பு பறக்கு நெக்கு விடா பறி பசுமரத்தின் ஆணி வேருக்கு நெக்கு விடும். மந்திர மாத நீர் வாழவர் மேல நீர் சுந்தர மாத நீர் துதிக்கப்படுவது நீர் செந்தூர வாயு வெப்பங்கன் திரு ஆளவாயன் திருநீரிட பாடி வைத்தார் திரியான சம்பந்தர். எனக்கு நிகராக சலிக்காமல் கவி பேசிய ஒரு மனிதனை நான் பார்க்கிறேன். எனக்கு நிகராக சலிக்காமல் கவி பேசிய ஒருவரை நான் பார்க்கிறேன். மனசுக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. அதனாலே உண்மையாகவே இந்த பகுதியில் இன்னொரு மேடைக்கு நம்ம 2 பேரும் சந்திக்கிற ஒரு வாய்ப்பு இருந்தால் தமிழ் வந்தால் உண்மையை சொல்கிறேன் கொஞ்சம் கூடிய விரைவில் நம்ம சந்திப்போம், நிறைய விஷயங்களை பேசுவோம். அதனால் இன்னைக்கு காலத்தின் நேரத்தின் கருத்தில் கொண்டு என்பே நாரத தந்தை பிரம்மா தாய் கலைவாணி பாட்டன் மகாலட்சுமி ஏற்றுக்க மாட்டேன். 6 சோறு பழைய சோறு எதை எங்கே விதைச்சோமோ அங்கே நிலைநாட்டணும். அப்புறம் இங்கே காசு கொடுக்குற சும்மா கொடுக்குறாங்களா இந்த ஊரில்? போட்டி இங்கே தான் ஆரம்பிச்சிச்சு. போட்டி இங்கே தான் முடிக்கணும். அடுத்த ஊருக்கு போகக்கூடாது. அடுத்த ஊரில் வேற போட்டி. நீ அப்படி சொல்லாத. நீ பேசல கேட்டுட்டு இருக்கணுமாடா. அப்போ நீங்கள் பேசலாம். என்ன இழிச்சா என்னடா கிழிச்சா கேட்டிய பேசுங்க கேட்ட. அப்போ தோல்வி பயம் வந்துருச்சா? பெருமாள் ராஜா அவர்களுக்கு பயம் வந்துருச்சு. நான் உங்கள்கிட்ட தோல்வி அடைஞ்சு சொல்லிட்டு போங்க.
என்ன உதாரணம் சொல்றா பாத்தீங்களா? ஆறுல சோறு பழைய சோறு. இங்க இல்லைன்னா அடுத்து வேற ஊர்னா அது பழைய சோறா போயிடும். இங்கே சுட சுட போட்டினும் போட்டுவர் பொருளாவலி துட்டினும் தொட்டுவர் சொன்ன சொற்களை மாற்றினும் மாற்றுவர் கூட்டினும் பாவலர் கொடியதாவர். உருவாய் எருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஏனே முடிக்க சொல்றீங்க? என்ன பிரச்சனை? ஐயா யாருமே இல்ல. என்ன மந்திரிச்சு ஓதி விடுறீங்களா? ஒருத்தர் இல்ல. புத்திமான் பலவானாவான் பலமுலான் புத்தி எட்டால் எத்தனை விதத்திலும் இடர்ந்து வந்தேதிரும் மற்ற சிங்கத்தை குருமைகள் கூட்டி சென்று உற்றுதோர் கிணற்றில் சாயல் காட்டி ஓமை போலாம் என்று சொன்னார்களே. நான் என்ன செய்யும்? செய்யும் வினைநாள் செய்யும் ஆடிவத்த கோலல் செய்யும் கொடு கூற்று செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சலங்கையும் தண்டையும் சண்முகமும் தோளும் கடம்பு விளக்கு முன்னே வந்து தோன்றிடுமே. என்னென்ன இந்த பையன் பேசுறீங்க? நீங்க பிரச்சனை என்னென்ன பிரச்சனை? அவன் பேசுறான். அப்ப நான் திறமை காட்டுறது இல்லையா? நான் திறமை காட்டுறது இல்லையாங்க? வள்ளி ரெண்டு பேரும் சந்திக்கணும். நான் சொல்றேன் மணி என்னதுடா? ஐயா இவர் வந்து ஊருக்காரர் இல்ல, எங்களோட நாடத்து வந்தவன். காலைல வப்பாட்டி விட்டு போறதுக்கு ரெடி பண்றான். நான் வப்பாட்டி வீட்டுக்கு போறேன், கொண்டாட்டி வீட்டுக்கு போறேன், அதை பத்தி இல்ல. மணி என்ன ஆகுது? மணியை பத்தி பிரச்சனை இல்ல. அசிங்கப்படுத்தாம விட மாட்டேன். சரி, என்ன நேராச்சே தம்பியை நல்லா காப்பாற்றிடுவோம், மக்கள் மத்தியில் நல்ல பேர் எடுத்துருக்காப்புலன்னு நினச்சேன். இல்லை, நான் அசிங்கப்படுத்தேன் போவேன்னு சொல்லும்போது நம்ம என்ன செய்ய முடியும்? அப்போ அதுக்கு தான் செய்ய முடியும். சித்திரமங்கை பழக்க செந்தாமலை நாப்பழக்கும் வைத்தோர்கணம் பக்கம் நித்தம் நடைய நடைப்பழக்கம் நட்பும் தையும் கூடையும் பிறவை குணம்டாண்ணா வந்தவனையும் வருகின்றவனையும் கண்டு என்று சொல்ல கலங்குமே திரு செந்தூரகர் சேவகா என்று திருநீர் அணிவார்க்கு என்று மேவ வராது வினை குமுதமிட்ட குளவரை குத்தல் திமிதமிட்ட திரியும் திரைகடல் திரும்பிந்த ஊர்புக மாணவர் சொல்லினர் அமுதம் என்னும் எள்ளுமனும் ஆசியான் முத்தித்திர மத்தித்திர அக்திக்கிற சக்தித்திர வித்துக்குரு முத்துக்குருவன் என போதும் ஆலியான் பலி அணங்கி அவன்களின் ஆலியுரை மணித்தாம்பி பூலியான் பூனே புறமறித்த பொற்சிலையில் புட்டுகின்ற நானே அகல நடவென்றவான் நானே காரகார காரகார காவலி காவலன் போற 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 போடுகின்ற புண்ணியன் மாற 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 மாமியார ஏறவே சார 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 சரக்கு போட்டு தூங்கவே. இது எந்த புத்தகத்தில் இல்லடா மாமியார் ஏறுற புத்தகம்? நிறைய புத்தகம் வச்சிருக்கேன், மாமியார் ஏறின புத்தகத்தை. இது மாமியார் பிராட்டி நல்லா இருக்கும். சரி இருக்கட்டும், அப்படி ஒரு புத்தகம் இருக்கலாம், நான் படிக்காம இருந்திருக்கேன். ஒரு வேலை மங்க ஒரு மங்கர் மார்பிள் அணியாருமே பொங்கு கிடந்து ஒர்க்கிறி திங்களையும் தீரின் தேவை திருக்கோணி ஏரியபாம இறங்கணுமா நானே ஏன் உச்சி மண்டல சுருங்குது ஒன்னா பாக்கில கிருக்குது ஒண்ணு கடிக்குமோ சொருங்குது ஒண்ணு கடிக்கல சொருங்குதா? சத்தியமா இந்த புத்தகத்தையும் நான் பார்த்தலடா. பாறை சுமந்த வடவரவே பங்கேக்கன் வீரன் கிடந்தனும் எல்லாமே ஈரமதில் செஞ்சரையான் பூணும் திரு ஆபரணமே நஞ்சுடையாய் தூர நிலவிடுவான் நானே அருவா மீசை கொடுவா பார்வை ஆறு முக கைய வச்சா தூள் ஊத்த குழியில மண்ணு இழுத்து உதிரப்புணலில் உண்டை செய்து வாய்த்த உயவனார் மண்ணு மாண்டும் ஒரு யோட்டுக்கான ஆடாபாம சொன்னாங்க. காக்கா கொண்டக்காரி ரெண்டக்கா 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 இருவர் மண் சேற்று ஒருவர் மண்ண ஈரைந்து மாதமா வைத்த சூளை அருமையா இருப்பணும் அந்த சூளை அரை காசு கூட ஆகுதுன்னு ஆடாபாம என்று சொன்னாங்க. பாத்தியா அப்பத்தை கேட்டியா? பையூரில் பிறந்து பாலூரில் வளர்ந்து மெய்யூர் போவதற்கு வேதாந்தம் நீ எறியேன் அந்த மெய்யூர் போவதற்கு வேதாந்தம் நீ எறிந்தால் பையூர் மெய்யூர் பாலாய முடியாது என்று சொன்னார்களே. ஊ சொல்றியா மாமா? ஊ ஊ ஊ சொல்றியா? எந்த ஊர் என்று இருந்தோ நீ அந்த ஒரு செய்தி அறிவு வந்தவர் முப்பால மாலாய் முடிவில் சூனியமாய் அப்பால மாலை என்று அறிய என்று சொன்னார்களே. அது தோட்ட பூபதியும் அந்த அவர் தோட்ட பூபதியும் கொடுமடாதெல்லாம் துப்புர சிவந்த அழகிய பஞ்சன் மீதே ஒப்புற கணவன ஓலியில் செய்யும் போது கற்பகம் சார்ந்த மார்பில் கணதனம் இரண்டு வைத்து அப்புறம் உருவிட்டு அங்கையால் தடையை பார்த்தான் என்று சொன்னார்கள். அர்ற நாக்கு முக்கா நாக்கு முக்கா அர்ற அர்ற நாக்கு முக்கா
கவையாகி கும்பாக்கி கட்டக்கத்தி நிற்குமாம். அவ எல்லாம் நல்ல ஒரு சபை நீட்டு குறிப்பிட மாட்டாத அன்பரம் என்று நான் துப்பாக்கி துப்பாக்கி ஏ துப்பாக்கி ஓ துப்பாக்கி தூவும் மலை அகரமது எழுத்தெல்லாம் ஆதிமம் முதற்ற உலக என்று கற்க சொல்றாங்க. கதற கட்டப்பெருக்க கட்டத்தந்த வாத்தியாரை கல்லால் அடிக்க செல்வத்தில் செல்வம் செவிச்சலாம் அசெல்வம் செல்வத்தலாம் எனும் பட்டத்திரு மலர்க்கேரி மாதருக்கு தொப்புளுக்கிலே பெருகடி என்றார். உழுதுண்டு வாழ்வார வாழ்வார் மற்றெல்லாம் தொழுதுண்டவர் பின் வரை நாங்க ஒருக்க நீங்க ஒருக்க நீங்க ஒருக்க நாங்க ஒருக்க சொல்லிடுக்கப்பட்டு யாதனின் யாதனின் நினைஞா நோதல் அதனின் அதனின் இல்லை என்று நானே இறந்தார் இறந்தார் அன்னைய சினத்தை துறந்தார் துறந்தார் துறை. ஐயா ஐயா இல்ல அது ஏற்கனவே காய்ச்சிருக்குது காய போடுறிய ஒன்றும் நனையல என்ன கொடி ஏத்திரியலா கோயிலுக்கு கொடி ஏத்திருக்காங்களா ஒன்றும் பிரச்சனை இல்லை துணியை காய போடுற ஐயா அருமோனி எதமன் கொண்டுமோ கரமுகனை கட்டிக்கு மாமாம் இருமு கோணி யானை வெல்லலாம் நரமு கோணினி நாமதற்கு என்சோம் என்று அழகாக பாடினானே வானரம் அழிந்து நினைய தூக்கணும் தான் மூக்கு கூட கொண்டு போயிடாதீங்க 3 நாளைக்கு மூச்சு முட்டிடும் தாண்டி போய்த்திரும் ஞானமும் கல்விக்கு நபர்களும் ஈனர் குலத்தில் இடர்வதாகவே என்று அழகாக பாடுவதற்கு மிக பெரிய காரணம் இருக்கின்றது. அதனால்தான் சார்ந்தால் மீண்டும் சாகும் தனை சார்ந்தால் குலம் என்று கொள்வதால் குறைகள் வெறுப்பதுண்டு புலவர்கள் சபையில் குடி புன்கவி ஆள் வந்தால் நலம் என்று கொள்வதால் நவிலூரோ பெரிய ஊட்டம் தண்ணீரும் காவிரியை தாழ்வேந்தன் சோழனி மண்டாவது சோழ மண்டலமே பெண்ணாவாய் அன்பீர் சிலம்பி அளவிந்த தாளனியும் செம்பொர் சிலம்போ சிலம்பி என்று அழகாக பாடுகிறாரே இட்டமுடன் எந்தலையில் எழுதி விட்டு இப்ப விரிகிறா இருக்கையா நீங்க விட்டுருக்க என்னப்பா முடியாது மூச்சு முட்டுது ஏண்டா நான் கவி பாடுறேன் நீ இந்த கவிக்கு பாட்டு பாடிட்டு இருக்க நீடா என்ன பாட்டு பாடுனா என்ன நீ பாட்டு பாடிட்டு நான் பாட்டு பாடுறேன் அம்மா நீ பாட்டு பாடு நீ எனக்கு கேட்காம இருந்துச்சு என்ன பாட்டு பாடு அண்டங்காக்கா கொண்டக்காரி ரெண்டக்கா 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 அது சிவபுராணம் என்ன பேசுறீங்க புராணத்தை ஏய் கொண்டே விடுவே அது சிவபுராணம் புராணத்தை நான் படிச்சிருக்கேன் நீ சும்மா தேவையில்லாம போய் அண்டங்காக்கா கொண்டக்காரி ரெண்டக்கா ரெண்டக்கான்னு ஐயா அது சிவபுராணம் விளக்கம் சொல்லுவேன் விளக்கம் சொல்லுவேன் இந்த பாட்டுக்காடா பாட்டுக்கு அடா சிவசிவா சிவருமானே அண்டங்காக்கா கொண்டக்காரி ரெண்டக்காலாம் என்ன அர்த்தம் அண்டம் என்றால் உலகம் அம்மா இந்த உலகத்தை கட்டி காப்பது எம்பெருமான் சிவபெருமான் சிவருமானுக்கு 2 பொண்டாட்டி தலையிலே கங்கை என்ற ஒரு பெண்ணையும் உடலிலே பாதியாக பார்வதிக்கு கொடுத்திருக்கிறார். அதனால் சுருக்கி அண்டம் என்றால் உலகம் உலகத்தை காக்கிற சிவபெருமானுக்கு 2 பொண்டாட்டி தான் அண்டம் காக்க கொண்டைக்காரி 2 அக்கா சத்தியமா இந்த மாதிரி ஒரு விளக்கத்தை நான் இன்னைக்கு தாண்டா நம்ம கொடம்பர மேடையில தமிழ் வேந்தன்ட்ட நான் கேட்கிற முதல் வசனம் புராணம். ஐயோ நாராயணா ஏன்னா இப்படி ஒரு புராணம் சத்தியமா இருக்கு படிச்சிருக்கேன். அருவாமீச கொடுவாக்கானே ஆறுமுகம் தான் கைய வச்சா தூள் அப்படின்னு நீ பாட்டு பாடு. அது கந்த புராணம். ஏய் அது இந்த விக்ரம் அவன் பேர் என்ன விக்ரம் படம் தானே ஐயா விக்ரம் ஐயா கந்தபுரம் அது கந்த புராணம் ஐயா தமிழ் தான் நான் சொல்றேன் யார் எது வேணாலும் பேசு அருவாமீச கொடுவா பாருங்க விளக்க சொல்லுவேன் கந்தபுரம் எங்கடா இருக்கு விளக்க நான் சொல்லவா அருவாமீச கொடுவா பாருவா யாரு திருச்செந்தூர்ல சூரபதுமனை வதம் செய்கிறார்ல அந்த சூரபதுமனுக்கு அருவாமீச கொடுவா பார்வை ஆறுமுக கைய வச்சா தூள்னா ஆறுமுக கூட்ட முருகப்பெருமான் வேளால் குத்தியதால் ஒரு பக்கம் மயிலாகும் மறுபக்கம் சேவலாகும் போனதான் அதனால் சுருக்கி அருவாமீச கொடுவா பார்வை ஆறுமுக கைய வச்சா தூள். கந்தபுராணத்தில் இப்படி ஒரு விஷயம் இருக்குங்கிறது விஷயமே இன்னைக்கு இந்தாண்டா தெரியும். நம்ம மேடையில் கந்தபுராணத்தில் இந்த விஷயம் எழுதியிருக்காங்க சத்தியமா தெரிஞ்சுக்கணும். ஆமா என்ன ஆழ்தோட்ட பூபதி யாரையா அமரர் தோட்ட பூபதி யாரையா அது மிகப்பெரிய சரித்திரம் ஹரிச்சந்திர மன்னனோட கதை. ஐயா பூபதினா யாரு? பூபதினா ஹரிச்சந்திர மன்னன் தானே. பூபதினா மன்னன் தானே. ஆழ்தோட்ட பூபதினா அன்னைக்கு 56 தேசத்தை ஆளும் பொழுது அந்த ஆழ்தோட்ட பூபதி. அமரர் தோட்ட பூபதினா நாடு நகர பொண்டாட்டி பிள்ளை எல்லாத்தையும் விட்டு விட்டு சுடுகாட்டில் பிணமெரிக்கும் போது அமரர் தோட்ட பூபதி. ஆள் தோட்ட பூபதி அமரர் தோட்ட பூபதி. இப்படிப்பட்ட புராணத்தை சத்தியமா சொல்றேன்டா எந்த கடையில் போய் கேட்டாலும் தெரியாதா எவன்கிட்ட போய் ஐயா எனக்கு ஆள் தோட்ட பூபதி அமரர் தோட்ட பூபதி கொடுறான்னு நான் போய் கேட்டா
என்னை அடிப்பாங்க. ஆனால் இதை சொல்லி கேட்டா தாண்டா புரியும் இருக்கு. ஐயோ ரொம்ப திறமை சத்தியமா பிடிக்கல. இன்னொன்று சொன்னீங்க என்ன சொன்னேன்? அப்பத்தை கேட்டியா அண்ணனை பாத்தியா அண்ணனை பாத்தியே அப்பத்தை கேட்டி அது பட்டினத்தார் வரலாறு. ஒரு அளவு இருக்குடா. பட்டினத்தார் வரலாறு நேத்து கூட படிச்சேன்டா. சத்தியமா அதோட விளக்கம் நான் சொல்றேன். பட்டினத்தார் 9 கோடி சொத்துக்கு அதிபதி. மேற்கொண்டு சொத்துக்கு ஆசைப்பட்டு தன்னுடைய பிள்ளையை வெளியே அனுப்புறாரு. போன பிள்ளையெல்லாம் பொன்பொருள் கொண்டு வராங்க. அவர் மைய சாணி கொண்டாந்து கொடுக்குற சாணி விராட்டி எர்ராட்டை கொடுக்குறான். அதுக்குள்ள நவரத்னம் இருக்க உடச்சு பார்க்குறாரு. அப்பதான் ஒரு கடிதத்தை வாங்கி படிக்கிறார். தூக்கி அந்த கடிதத்தை படிக்கிறார். காதற்ற ஊசியும் வாராதுகான் கடைவழிக்கன்னு எழுதி கொடுத்துட்டாம. அப்படின்னா காதை வந்து போன ஊசி கூட நீ செத்து போயிட்டு அவனுக்கு பயன்படாதுன்னு என் மகன் சொல்லிட்டான். இனிமே எனக்கு இந்த சொத்து தேவையில்லை, சுகம் தேவையில்லை, எதுவும் வேணும், எல்லாத்தையும் விட்டு விட்டு சாமியார போய் அவர் பிறந்த ஊர்ல பிச்சை எடுத்து சாப்பிடுறாரு. அப்பதான் இந்த பாட்டு வருது. அவங்க அக்காவுக்கு கோபம். தம்பி பெரிய பணக்காரன் வந்து வீடு வீடு பிச்சை எடுத்து சாப்பிடுறாரு, இவனை கொல்லணுமே அப்படின்னு அசிங்கமா இருக்குன்னு ஊருக்குள்ள இருக்க சின்ன பையன் பூரா கூப்பிட்டு அண்ணனை பாத்தியான்னு அப்பத்தை கேட்டு அக்கா வீட்டுக்கு வந்து அப்பம் கேட்கிறாரு. அப்பத்தை கேட்டியா? அப்பத்துல விஷம் திருப்பி கொடுக்குறது அக்கா. இதை உணர்ந்த பட்டினத்தார் தன்வினை தன்னை சுடும் ஓட்டப்போ வீட்டு விட்டு எரியிறாரு. வீடு நெருப்பு பிடிச்சி எரியுது. நெருப்பை பார்த்து நான் அதான் அண்ணனை பாத்தியா அப்பத்தை கேட்டியா நான். ஆனா பட்டினத்தார் வரலாறு இவ்வளவு பெரிய வரலாறு இருக்குன்னு எனக்கு இதைத்தான் தெரியும். டேய் இனிமே இந்த புத்தகத்தை நான் போய் எடுத்து படிப்பேன். அந்த நினைப்பே வரக்கூடாது. அதான் நான் சொல்லிட்டேன்ல. ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷம். ஒரு பாடலை சொல்லி அந்த பாடலுக்கு இந்த மாதிரி கொண்டாந்து சேர்க்கலாங்கிற விஷயம் யோசிக்கிற பார்த்தீங்களா? கற்பூர புத்தியா உண்மையாகவே இதை இப்படி கொண்டு யோசிக்கலாம், இதுக்கு ஒப்பிட்டு பேசலாம். தமிழில் தாங்க, மற்ற மொழிகளுக்கெல்லாம் சிறப்பும் தமிழ் மொழிக்கு மட்டும்தாங்க உண்டு. அதை அழகாக சித்தரித்து ஒரு புராணத்தோடு ஒரு பாடலை சித்தரித்து அழகாக மக்களுக்கு விளக்கத்தை சொல்லிய தமிழ்வேந்தன் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி கலந்த வணக்கங்களை. வாழ்க பல்லாண்டு. சந்தோஷம். தந்தை பிரமா, தாய் கலைவாணி, வள்ளியை கூப்பிடுங்க. வாங்க காதலி.